கர போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷ், மமிதா பைஜு இவங்க நடிச்சு இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கரை. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெய்லர் பாக்குறப்ப இந்த படத்தோட ஸ்டோரி இன்னுவா இதுவா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுவோம். ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுல, அதுதான் அப்படியே படத்தோட ஸ்டோரியா இருக்கு. என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து பாஸ்ட் லைஃப்ல ஒரு திருடனா இருந்திருக்காரு. எல்லா வீட்டை உடைச்சு திருடுறது இந்த மாதிரியான வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அதெல்லாம் வேணாம், தப்பு அப்படின்னு சொல்லி திருந்தி வேற ஒரு லைஃப் ஸ்டைல் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவர் வந்து திரும்பவும் அவரோட லைஃப்ல நடக்கிற ஒரு ஒரு சோகமான சிச்சுவேஷனால திரும்பவும் திருட்டுக்கு தள்ளப்படுறாரு. திரும்பவும் திருடினாதான் நம்ம பொழைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் போறாரு. அதுல இருந்து அவர் எப்படி மீண்டாரா மீளலையா, எதுக்காக அவர் திரும்பவும் திருட்ட தொடர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு பக்காவான ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் பிலிம் தான் இந்த கரை. படத்துல விக்னேஷ் ராஜா தான் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியான நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கு. படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் நிறைய இடங்கள் டச், அந்த விக்னேஷோட டச் இருக்கும்ல, இந்த போர் தொழில் படத்துல எப்படி அடுத்தடுத்துன்னு சொல்லி அந்த அந்த ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஸ்டார்டிங்ல கொடுக்குற சின்னதா ஒரு ஹிண்ட்ஸ் வந்து அது வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அது ஏதோ இடத்துல யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும்ல. ஒரு சீன் கூட தேவையில்லாம இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கனெக்ட் பண்ணது சொல்றேன். அது மாதிரி படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸ், தனுஷ் அவர்களை பாத்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் அவர் பெருசா எந்த சேஞ்சும் தெரியல. கர்ணன்ல பார்த்து அதே லுக்ல தான் அவர் இருக்க மாதிரி இருக்காரு தனுஷ். ஆனா அந்த கேரக்டர் வைஸ் பாக்குறப்ப ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா விக்னேஷ் ராஜ் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்ன அப்படின்னா, தனுஷ் சாரோட கேரக்டர் வந்து பயங்கரமான ஒரு கிரே கேரக்டரா இருக்கும். தனுஷ் சாரே இந்த ஸ்டோரி நான் சொல்றப்ப இன்னும் பயங்கர ஒரு கிரேவா எழுதியிருந்தேன் அந்த கேரக்டரை. அதை கேட்டுட்டு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம இந்த படத்தை நான் நடிக்க ஒத்துட்டு இருந்திருப்பேன். இப்ப நம்மள வந்து நிறைய ஆடியன்ஸ் பாக்குறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு கேரக்டர் இப்ப நான் பண்ணேன் அப்படின்னா மேபி ஆடியன்ஸ்க்கு அந்த கதாபாத்திரத்தை பிடிக்காம போயிடும். கரங்கிற அந்த கதாபாத்திரத்து மேல ஒரு விருப்பம் தான் வந்துடலாம். அதை கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சட்டிலா கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னா, இதே ஒரு சஜஷனை வந்து விக்னேஷ் ராஜாவோட ஃப்ரெண்டான டிராகன் படத்தோட டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டாரை வச்சு இந்த கேரக்டரை நீ தொடர அப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஸ்டாரோட வேல்யூவை குறைக்கிற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாம். 2 பேர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேரக்டரோட கிரே கேரக்டர் கொஞ்சம் குறைச்சிருக்காரு. அப்படி குறைச்சும் கூட இந்த படத்துல தனுஷோட அந்த கேரக்டரை பாக்குறப்ப நமக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அவன் இப்படி இருக்கான், இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கேவலமான அந்த அந்த கேரக்டரோட வெறுப்பு தான் வருது. ஒரு பயங்கரமான ஹீரோ, ஒரு ஹீரோ அப்படின்னா பயங்கரமா நல்லவன், நல்லவன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு கொடுப்பான், பாக்குறவங்களுக்கு எல்லாம் காசு திருப்பி கொடுப்பான், பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து ஏழை எளியவர்களுக்கு காசு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி நல்லவனுக்குன்னு படத்துல ஒரு இது இருக்கும்ல. அவன்கிட்ட வந்து எந்த ஒரு பிளாஸ் இருக்காது. அவன் முழுக்க முழுக்க நல்லவா செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா இல்லாம இந்த கேரக்டர் நிறைய பிளாஸ் இருக்கு. ஒரு கேரக்டர் நிறைய குறைகள் இந்த கேரக்டர் கிட்ட இருக்கு. ஒரு திருடன், நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்த படத்துல இந்த கிரே கிரேங்கிறப்ப என்ன கிரே ஆகும்னா கிரே கிரேங்கிறீங்கிற மாதிரி தான் அந்த இன்டர்வியூ பாக்குறப்ப இருந்துச்சு. நான் படத்துல அந்த கேரக்டர் படம் ஸ்டார்ட் ஆகி 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே தனுஷ் கேரக்டர் மேல ஒரு எரிச்சல் வந்துருது. என்னடா அவன் அப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. என்னடா இவன் இவ்வளவு கேவலமா ஆளா இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை கொண்டு பண்ணிடுறாரு. அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இத்தனை படம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல வந்து தன்னோட 100% தன்னோட இதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறப்ப அந்த கதாபாத்திரத்தை பயங்கரமா பண்ணியிருந்தார். இந்த ஒரு கிரே கதாபாத்திரம் தான். ஓகேவா. அப்புறம் சுராஜ் சார், தமிழ்ல வந்து சுராஜ் அவர்கள் பண்ண படங்கள் அப்படின்னா வீராதீரா சூரா, இப்போ கென் அவர்கள் நடிச்ச அந்த யூத் படம், இது எல்லாத்துலயுமே யூஸ்வலா அவரோட அந்த ஸ்லாங்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த மலையாளம் கலந்த ஒரு தமிழா தான் இருக்கும். அது கேட்கிறப்பவே அது அது ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, அது ஒரு ஒரு ஃபன் ஃபேக்டரா மாதிரியே அது அப்படியே கன்வே ஆகும்ல. அது இதுலயுமே இருக்கு. ஒரு போலீஸா இருக்காப்புல, ஆனா சீரியஸான டைம்ல ஒரு ஸ்லாங் வந்து முழுக்க முழுக்க அப்படியே ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க பேசுற மாதிரியான ஸ்லாங்கா இல்லாம அதுல லைட்டா அந்த மலையாளம் கலந்து வர்றது வந்து நல்ல ஃபன்னா இருக்கு. நிறைய இடங்கள்ல அவர் அடிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பயங்கரமா அது ஒர்க் ஆகுது, காமெடியா நமக்கு வந்து ஆடியன்ஸ் கன்வே ஆயிருக்கு. அவருமே அந்த லுக் டெஸ்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் மமிதா பைஜு, இது வரைக்கும் மமிதா பைஜு நடிச்ச இந்த பிரேமலுவா பிரேமலு, இப்போ இந்த இப்போ ரீசெண்டா கூட இந்த படம் டியூட், இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த கேரக்டர் லுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்னா இருக்கும். எந்த இடத்துலயுமே அந்த சேரி கட்டி அந்த ஒரு கிராமத்து ஒரு வில்லேஜ் கேளுங்கிற அந்த ஒரு லுக்லயே வந்திருக்கிற மாட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைம் அந்த அட்டம் பண்ணிருக்காங்க. அந்த லுக்லயே அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஒரு 20% அந்த லுக்லயே அச்சீவ் ஆயிருச்சு.
அவங்களோட அந்த 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 டார்க்கான அந்த ஸ்கின் டோன் ஆகட்டும், அந்த அந்த சேரி, அவங்க கழுத்துல மஞ்சள் கயிறு அப்படின்னு சொல்லி அந்த அந்த லுக் வந்து அந்த ராமநாதபுரத்துல சேர்ந்த ஒரு பெண் தான் அப்படிங்கிற நம்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கருணாஸ் அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய வில்லேஜ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட லுக் வந்து பெருசா இந்த இடத்துலயுமே நமக்கு பெரிய சர்ப்ரைஸா இல்ல. அது வந்து யூஸ்வலா பல படங்களை பார்த்த மாதிரி தான். இதே லுக்ல தான் அவங்க விருமன்லையும் ஏறத்தாழ ஒரு சேமா தான் லுக்ல தான் இருப்பாங்க விருமன்லையும். கே.எஸ். ரவிக்குமார் கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு டைரக்டர் கன்வெர்ட் இன்டு ஒரு ஆக்டர், ரைட்டா? நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க யூஸ்வலா ஒரு ஆஃப் ஸ்கிரீன்ல எந்த மாதிரியான லுக்ல இருப்பாங்களோ அதுதான் அவங்க ஆன் ஸ்கிரீன்லயுமே இருப்பாங்க. பெருசா அதுல மாற்றம் இருக்காது. சின்ன சின்ன கேரக்டர் வேரியேஷன் இருக்குமே தவிர, இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அந்த லுக்கு வேற மாதிரி லுக்கா இருக்கு. அந்த பல்லு லைட்டா 4 பல்லு எத்தன மாதிரி, வாய ஒரு திறந்த மாதிரி அந்த கேரக்டர் பாக்குறப்பவே லுக்காவே அது ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த லுக்கு. அது போக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் படத்துல கொஞ்சம் கம்மியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தும் கூட படத்தை புஷ் பண்றதே, படத்தை ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதே அந்த ஒரு கதாபாத்திரத்தோட கேரக்டர் தான். ரொம்ப கம்மி அந்த மாதிரி அந்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு, டியூரேஷன் தான் வருது. அப்படி வந்தாலும் கூட அதோட நடிப்பு இருக்குல்ல, கே.எஸ். ரவிக்குமார் பின்னிருக்காப்ல. அதுவும் இந்த எமோஷனலான சீன்ல சார் வந்து அழுகிறதெல்லாம் பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி அவரே அப்படி பாத்துருக்க மாட்டாரு. இப்ப வந்து நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அருள் படத்துல நடிச்சிருக்காங்க, தங்கமகன் நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்காங்க. அது எந்த படத்துல இவ்வளவு எமோஷனலான வேல்யூ அந்த படத்துக்கு கிடையாதுங்கிற, அந்த கேரக்டருக்கு இருந்திருக்காது. அங்க அருள் படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரா பண்ணிருப்பாரு, மாமா கேரக்டர் மாதிரி. தங்க மகன்ல வந்து ஒரு அப்பா கேரக்டர், அது இவ்வளவு எமோஷனல் அப்பா கேரக்டர் கிடையாது. இதுல பாக்குறப்போ பயங்கர எமோஷனல். அதுவும் அவருக்குள்ள இருக்க அந்த வெள்ளந்தித்தனமான அந்த ஒரு இதுல வந்து அழுகிறதெல்லாம் நம்மள அப்படியே அழுகிற உண்டு பண்ணுது. இப்படி இருக்கு அந்த நடிப்பு. நிறைய படங்கள் பண்ணிதான் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்கள இப்படி பாக்குறது வந்து பயங்கரமா இருக்கு. அந்த லுக்கே இன்னமும் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அந்த லுக் அந்த படம் பாக்குறப்ப அந்த லுக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப தவமாய் தவம் இருந்து படத்துல வந்து ராஜ்கிரனோட கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு வெள்ளந்தியா தன் பையன் எப்படியா ஜெயிச்சிருவான், நம்ம குடும்பத்தை பாத்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கேரக்டர் பின்னாடியே டிராவல் ஆகிட்டு இருக்கும். தவமாய் தவம் இருந்து படத்துல ராஜ்கிரணோட கதாபாத்திரம் அவ்வளவு அப்பாவித்தனம் இருக்கும் அந்த கேரக்டருக்குள்ள. பையன் எப்படி ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே இதுல இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இது. அது மாதிரி ஜெயராம் சார் லுக் வந்து இந்த லுக் நிறைய படங்களை பார்த்த மாதிரி தான் தோணுது. எங்கேயுமே புதுசா தெரியல, பார்த்த மாதிரி தான் இருக்கு. அவரோட கேரக்டர் வந்து ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கான கேரக்டர். படம் பாக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். இதுல வந்து மேக்சிமம் அந்த ஒரு 4-5 கேரக்டரை எந்த அளவு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறத முடிஞ்சளவு கொடுத்துருக்காரு. தனுஷ் சார், கே.எஸ். ரவிக்குமார், கருணாஸ், பிருத்வி பாண்டியராஜ் அவங்க, அப்புறம் ஜெயராம் சார், இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலான சுராஜ் சார், இவங்களுக்குலாம் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுல எல்லாத்த விட கொஞ்சம் எனக்கு கம்மியா ஃபீல் ஆனது யார் அப்படின்னா மமிதா பைஜு தான். மேபி மமிதா பைஜு இல்லாம கூட இந்த படத்தை இவ்வளவு இதா இப்ப இருக்கிற மாதிரி கொண்டு போயிருக்க முடியும் தான் தோணுது. மமிதா பைஜு வந்து கேரக்டர் ஒரு ஓகே ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். பட் அவங்க வந்து அந்த ராமநாதபுரத்து பெண்ணா அவங்களோட ஆக்டிங்கை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான காட்சி அமைப்புகள் படத்துல இருக்கான்னு கேட்டா அது இல்ல. அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த கேரக்டர்னால படத்துல வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிற மாதிரி சொல்ல முடியல. கே.எஸ். ரவிக்குமாரோட கம்பேர் பண்றப்ப மமிதா பைஜுவோட கேரக்டர் அவ்வளவு இம்பார்ட்டன்டான கேரக்டர் கிடையாது படத்துக்கு, அப்படி இருக்கு. அப்புறம் படத்துல வந்து அந்த திருட்டு, இதுக்கு முன்னாடி அவர் ஏன் திருட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்ப ஏன் திரும்ப திருட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த காரணம் இருக்குல்ல, அது வந்து கரெக்டா இருக்கு. வேற வழி இல்ல, நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜோனுக்கு போறது. திரும்ப கிளைமேக்ஸ் இப்படி ஒரு படம், அதாவது ஒரு ஹீரோ படத்துல திருடன், இப்ப மங்காத்தா படம் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஷேட் இருக்கு, அது மாசா கன்வே ஆச்சு. இது மாஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கு. அந்த கல்ஃப் வார்லாம் சும்மா சின்ன லேயர் தான், அது வந்து ரொம்ப தின் லேயர். அது வந்து பெருசால இந்த இடத்துல இதுல பெர்ஃபார்ம் பண்ணல. இதை தவிர்த்து படத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு ஹீரோ ஒரு திருட்டு பண்றாரு, திருடிக்கிட்டு இருக்கிறாரு பேங்க கொள்ளையடிச்சு அப்படிங்கிறப்ப இது வந்து ஏதோ தப்பா கிளைமேக்ஸ் எப்படி வைக்க போறாங்கிற ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. இப்படி இருக்க கேரக்டர் கடனா நான் திருந்திட்டேன், இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. எந்த இடத்துலயுமே அது ஓகே, இப்ப பாக்குறப்ப எனக்கு எந்த இடத்துலயும் அது தப்பா தெரியல, கரெக்டா இருந்துச்சு. அது மாதிரி படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, சண்டை காட்சிகள், அது நம்பக தன்மையா இருக்கு. எந்த இடத்துலயுமே தனுஷ் சார் நடிக்கிறாங்க. தனுஷ் சார் எத்தனை படம் பண்ணிருக்காங்க, நேஷனல் அவார்டு வின்னர் வேற அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பயங்கரமா
இங்கிட்டு இருந்து அவங்க குத்துறாங்க அப்படின்னா அவன் இந்த மாடியை உடைச்சுக்கிட்டு அடுத்த மாடிக்கு பறக்கணுங்கிற இருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த கேரக்டர், அந்த கரசாமி அந்த கரங்கிற கதாபாத்திரம் எப்படி அந்த கேரக்டர் ஒரு சண்டை போடு, எப்படி அந்த கேரக்டரோட ஆர்க் இருக்குங்கிறது நம்புற மாதிரி இருக்கு. ஒருத்தர் போட்டு அடிச்சா எப்படி அடிபடும், எப்படி மல்லு கட்டும், அந்த சீன்ல சூப்பரா பண்ணிருந்தாங்க ஸ்டன் சீக்வன்ஸ். நம்ம ட்ரெய்லர் பாக்குறப்ப அந்த தனுஷ் ஜீப் மேல தவுற சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர விஜுவல் திக் திக் திக்குங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கும். நம்ம ஆடியன்ஸ் ஒரு சீட் எட்ஜ்ல உட்காந்து பாக்குற மாதிரியான சீனா இருக்கும். என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான வெறியா இருக்கும். ஈக்குவலா படத்துல எமோஷன்ஸ் கன்வே பண்ணிருக்காங்க. கே ரவிக்குமாரோட கதாபாத்திரமாகட்டும், மமிதா பைஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட அந்த ஒரு கேரக்டரைசேஷன் ஆகட்டும், தனுஷோட அம்மாவோட நடிச்சவங்க சொல்லி படத்துல எந்த அளவு ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு படத்துல. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு படத்துல, எமோஷன்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நம்ம கொஞ்சம் சடனா சிரிச்சு அந்த அந்த ஃபைட் சீன் அந்த ஒரு மாஸுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி ஒரு ஹையா ஃபீல் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த எமோஷனல் வரப்ப அப்படியே நம்மள அதை அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிடுது. அந்த அந்த மியூசிக்கோட அந்த சீனை பாக்குறப்ப அது அப்படியே நம்மளை கொஞ்சம் செட்டில் ஆக்கிடுது, அப்படியே கொஞ்சம் சோகமா நம்மளை ஆக்கிடுது. படத்துல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. அந்த அந்த ஒவ்வொரு ஹெய்ஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெய்ஸ்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு திருட்டு பண்றாரு. பண்றப்ப அந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல, சூப்பரா பண்ணியிருந்தாங்க விக்னேஷ் ராஜா. அதுவும் அவ்வளவு சீரியஸான டைம்ல அடுத்து என்ன நடக்க போகுது, அது அதுக்குள்ள சின்ன சின்ன எவ்வளவு அத அந்த அந்த ஸ்கிரீனை இன்னும் எவ்வளவு மெருகேத்தலாம், எப்படி அதை இன்னும் கொஞ்சம் டோன் அவுட் பண்ணலாம், உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. சீரியஸா டைம்ல அடிக்கிற சின்ன சின்ன காமெடி. ஒரு சீன்லாம் ஒரு திருட்டுக்கு போவாங்க. போறப்ப வண்டிக்குள்ள உட்காந்துருப்பாங்க, கார்ல உட்காந்துருப்பாங்க. காருக்குள்ள சத்தம் கேட்கும். தனுஷ் ஒரு சீரியஸான டைம், அது ரொம்ப ரொம்ப சீரியஸான டைம். தனுஷ் கேட்பாரு, என்ன வண்டிக்குள்ள சத்தம் கேட்குது அப்படின்பாரு. இல்ல நான் தான், எனக்கு தான் கால் நடுங்குது அப்படின்பாரு கருணாஸ். அதெல்லாம் உபீர் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வர காமெடி சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. படம் வந்தாலும் சொல்றோம்ல, எனக்கு எந்த இடத்துலயுமே நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியா இப்ப பாக்குறப்ப தெரியுது, என்ன பேர் போட்டிருக்காங்க, கொஞ்சம் லிட்டில் பிட் எனக்கு ஸ்லோவா ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போடுங்க. எனக்கு எந்த இடத்துலயும் படம் ஃபீல் ஆகல அப்படி ஸ்லோவா. தேவையான ஒன்னாதான் பட்டுச்சு. அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற எமோஷனல் சீன்ஸ்லாம் அது கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஹெய்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ஹெய்ஸ்ட்குள்ள போறது எல்லாமே தேவையானதா இருந்துச்சு. ரொம்ப பக்காவா இருந்துச்சு. நிறைய சீன் அதான் எனக்கு என்னால சீனை என்ன மீறி எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் பண்ணிடும்ப்பா, ஸ்பாயிலர் ஆயிரும். அதனாலதான் பண்ணாம இருக்கேன். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு விக்னேஷ் ராஜா. படத்தோட பாடல்கள் ஜிவியோட மியூசிக்னால அந்த படத்தோட சீன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு சீனை ஷூட் பண்ணிட்டாங்க, ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மியூசிக்கோட கேட்கிறப்பதான் அந்த சீன் கம்ப்ளீட் ஆகும். அந்த அந்த சீனுக்கு மியூசிக்கோட ஒரு ஒரு பக்கா மெலோடியா ஒரு சாங்ஸ் போட்டா அது மெலோடியா ஃபீல் ஆகும். இல்ல சேடா ஒண்ணு பண்ணா அது நம்ம ஆடியன்ஸ் சோகப்பட ஒரு 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 ட்ராஜடிக்கு கொண்டு போகும். இல்ல ஒரு ஃபயரான தீம்னா வெறியாவாங்களே, அது எல்லாமே ஜிவியோட மியூசிக்ல நல்லா இருக்கு. அது மாதிரி படத்துல நிறைய லவ் சாங்ஸ் இருக்கு. அது எதுவுமே ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சாங்காவோ இல்ல ஒரு டூயட் சாங்காவோ அப்படி இல்லாம மாண்டேஜ் சாங்கா இருக்கு. பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய சின்ன சின்ன சாங்ஸ் அது கேட்க நல்லாவும் இருக்கு. படத்துல நம்ம இந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ ஒரு சீனை பயங்கரமா ஒரு சீன், நீங்க ட்ரெய்லர் பாக்குறப்ப எந்த சீன் உங்களுக்கு பயங்கர பீக்கா ஒரு சீன் தோணி இருக்கும்ல, அது படத்துல ரொம்ப சப்பையான சீனா இருக்கும். எனக்கு அந்த சீன் பாக்குறப்ப ஓகே, இதுதான் படத்தோட கிளைமாக்ஸா இருக்க போகுது. நானுமே நான் போட வீடியோல போட்டிருப்பேன். இதுதான் படத்தோட கிளைமாக்ஸா இருக்க போது, அவனும் ஸ்பின்ன போறாப்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது ரொம்ப சப்பையான ஒரு சீன். அவ்வளவு மட்டமான ஒரு சீனா அந்த சீன் இருக்கும். படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். ஒரு ஒர்த்தான படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு எந்த இடத்துலயுமே படம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆகல. நான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகும் அந்த ஒரு ஆர்வத்திலேயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தாராளமா நீங்க பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த இடத்துலயும் ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ரொமான்ஸ் பண்ற மாதிரியான காட்சி அமைப்புகள் ஃபேமிலியோட அப்பெல்லாம் யோசிக்க வேணாம். ஒரு அவுட் அண்ட் அவுட் இந்த மாதிரியான ஜோன்ல தான் இருக்கும். எந்த இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் காட்சிகளை எக்ஸாஜரேட் பண்ற மாதிரியான காட்சி அமைப்புகள் படத்துல இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஓவரால் ரிவ்யூ என்ன அப்படின்னா, கரை நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.